தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம். இந்த கலியுக காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே செல்வந்தனாக வாழ வேண்டும், எல்லோரும் நம்மளை மதிக்க வேண்டும், எல்லாரும் நம்மளை பார்த்தால் வணங்க வேண்டும் என்று ஒரு சில பேர்கள் பதவியினுடைய ஆசை, பணத்தினுடைய செல்வாக்கு வைத்துக் கொண்டு மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய எண்ணமுடையவர்களாக இக்காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு உதவி செய்யும் அளவிற்கு பெரிய செல்வந்தனாக தன்னிடம் இருக்க சொத்து எவ்வளவு என்று தெரியாத அளவுக்கு வாழ்ந்த பட்டினத்தார் அவர்கள் எல்லாத்தையும் துறந்துவிட்டு சிவனால் ஈர்க்கப்பட்டு சிவன் அவர் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எதை உணர்த்த வேண்டும் என்று எம்பெருமான் அவரை ஆட்கொள்கின்றார். சாதாரணமா போக முடியாது, சிவபெருமான் ஆட்கொண்டால் மட்டும்தான் நம்ம போக முடியும். அவர் மூலியமாக ஏதோ இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல போகிறார். நிறைய வகையான மனிதர்கள் சிவபெருமான் ஆட்கொண்டது எல்லாமே சித்தர்கள், முனிகள், ரிஷிகள். அவர்கள் மூலியமாக உலகத்திற்கு எண்ணற்ற விஷயங்களை இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆத்மாவானது கருவில் உருவாகின்ற பொழுதே சிவனுக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்பெருமாள் படைக்கப்பட்ட அந்த பிறவியாகும். அப்படி பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்துவிட்டு அவருடைய அந்த வழிபாட்டையும் சிவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றுதலையும் உணர்ந்த பத்திரகிரியார், இவர் ஒரு நாட்டினுடைய அரசன். இவர் தன்னுடைய பட்டினத்தார்கள் வந்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறார். வேண்டின உடனே பட்டினத்தார் அவர்கள் திருவிடைமருதூரில் நம்மளை காணலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். வெகு நாள்கள் கழித்த பின்பு தன் குருவாக நினைத்த பட்டினத்தாரை தேடி அங்கு வருகிறார் பத்திரகிரியார். வந்து இறைவனால் ஈர்க்கப்பட்டவர்கள் நிறைய வகையான ஆன்மீக செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்கின்ற சமயத்தில் பட்டினத்தாருக்கு பின்னால் வந்த கூடிய பத்திரகிரியார் வந்து முத்தி அடைந்து விட்டார். முத்தி என்ற நாணத்தை அவர் பெற்றுவிட்டார். ஆனால் பட்டினத்தாருக்கு முத்தி என்பது கிடைக்கவில்லை. பார்வதியிடம் போய், தாயே, எனக்கு பின்னால் வந்த கூடிய என்னுடைய சீடன் முத்தி அடைந்து விட்டார், நான் முத்தி அடையவில்லையே அப்படி என்று சொன்னவுடனே அந்த தாய் பட்டினத்தாரை அழைத்து பட்டினத்தார் கையிலே ஒரு கரும்பை கொடுக்கின்றார். சத்தியின் உருவமாக அந்த கரும்பை கொடுக்கின்றார். அந்த கரும்பை வாங்கினோடனே பட்டினத்தாருக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்கு தாயை கரும்பை தருகிறேன் என்று கேட்டவுடனே, இந்த அடிகரும்பானது மிக சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். மேலே தோகையில் இருக்கக்கூடிய நுனிகரும்பானது இனிப்பற்று இருக்கும். அப்ப அந்த நுனிகரும்பானது எப்பொழுது இனிப்பாக வருகின்றதோ அப்பொழுது உனக்கு முத்தி கிடைக்கும் என்று விட்டார். பட்டினத்தார் இறைவனிடம் சேர வேண்டும், சரணகதி அடைய வேண்டும். இறைவனுடைய பாதத்திலே அவர் போய் ஆன்மாவானது ஒன்றிணைய வேண்டும் என்று காத்திருந்த அவருக்கு அவர் மூலியமாக உலகத்திற்கு ஒரு தத்துவத்தை எம்பெருமான் விளக்குகிறார். அந்த அடிகரும்பானது இனிப்பாக இருக்கும். மனிதன் தன்னுடைய சிற்றின்பத்திற்காக தன்னுடைய பேரின்பத்தை இழந்து வாழக்கூடியவர்களுக்கு இது உதாரணமாக அமையக்கூடிய ஒரு தத்துவமாக அமையக்கூடிய விஷயமாகும். அந்த அடிகரும்பாக இருக்கக்கூடியது ஒரு ஆண் பெண் இல்லறத்திலே இருந்து இன்ப வாழ்க்கையாக வாழக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுது அவனுடைய ஞானமானது, அறிவானது, நுனிகரும்பானது எப்பொழுது இனிக்கும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அவன் ஞானம் என்பது அடிகரும்பை போல் அந்த சிந்தனையானது இறைவனிடம் இனிமையான முத்தி என்ற நாணத்தில் சிற்றின்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அந்த இறையர்களுக்கு நுழைகின்ற பொழுது அவன் இறைவனை காண முடியும் என்பதை பட்டினத்தார் மூலமாக தெளிவாக நமக்கு எம்பெருமான் எடுத்துரைக்கின்றார். காதறிந்த ஊசியும் வாராத கான் கடைவழிக்கே. இதுல என்ன அப்படின்னாக்க,
எவ்வளவுதான் செல்வங்கள், எவ்வளவுதான் சொத்து சுகங்கள் வைத்திருந்தாலும் கூட குறைந்த விலையில் கிழிந்து போன உடைகளை தைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஊசியானது காதானது அருந்துவிட்டால் நீ இறந்த பின்பு எதுக்குமே பயனற்ற அந்த ஊசியை கூட உன்னால் எடுத்து செல்ல முடியாது. அப்ப இறந்த பின்னே நாம் எடுத்து செல்லக்கூடிய எது அப்படின்னாக்க, நீ செய்த புண்ணியம் இருந்தால் புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். நீ பாவம் செய்திருந்தால் பாவத்தை தான் எடுத்து செல்ல முடியும். புண்ணியம் செய்தவன் புண்ணியத்தையும், பாவம் செய்தவன் பாவத்தை மட்டும்தான் சுமந்து செல்கின்றானே தவிர சொத்து சுகங்கள் பதவிகள் எதுவும் அவன் எடுத்து செல்வதில்லை. ஒவ்வொரு வரிகளையும் மிக தெளிவாக பட்டினத்தார் மூலமாக இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எவ்வளவுதான் நாம் செல்வந்தராக இருந்தாலும் கடைசியில் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது என்பதற்காகவும் நீ இறைவனிடம் ஓடிக்கிட்டே இருக்கின்றாய். ஆனால் சிற்றின்பத்திற்காக ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழந்து விடாது என்பதை தாய் பரமேஸ்வரியின் மூலமாகவும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டங்களில் நாம் இறைவனுக்காகவும் மற்றவர்களுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த சேவை செய்யும் உள்ளத்தோடு வாழ்வதற்கு அந்த மனவாண்மையை எம்பெருமான் நமக்கெல்லாம் கொடுத்து முத்தி என்ற நாணத்தை அடைவதற்கு பரமசிவன் வழிகாட்டட்டும். தென்னாட்டுடைய சிவனையை பற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.